நான் ஏன் இந்த ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கான காரணத்தையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஷேரோட டெக்னிக்கல் அனலைஸை பார்க்கலாம். அதாவது 1 வீக்கில் பார்த்தாலும் சப்போர்ட் லெவலில் இருக்குது. அதே மாதிரியே 1 டே ஃப்ரேமில் பார்த்தாலும் சப்போர்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ட்ரி எடுத்தால் கூட நமக்கு வந்துட்டு ஒரு 20% மேலே ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோடு சேர்ந்தது. அதாவது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பேங்க்கில் வந்து லோன் கிடைக்காதவங்களாம் இந்த ஸ்மால் பேங்க்குக்கு போய் லோன் வாங்கிக்குவாங்க. இதை அப்படி சொல்லிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஐஏ தொட்டுச்சுன்னா நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40% கிட்ட ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது ஸ்மால் கேப்பில் ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கேன். லார்ஜ் கேப்பில் வந்துட்டு ஒரு 20% கிடைக்குதுன்னா, இதே ஸ்மால் கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 40% கிடைக்கும். அதனால தான் ஸ்மால் கேப்பில் பார்த்திங்கன்னா எப்பயுமே கம்மியான அமௌண்ட் தான் போடணும். இருக்கிறது எல்லாத்தையும் லார்ஜ் கேப்பில் பட்டாலே அதுலேயே பல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதனால் ஸ்மால் கேப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ரிஸ்க் எடுத்து கொஞ்சோண்டு பணத்தை மட்டும் போட்டுக்கோங்க. நானும் அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் நான் ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா க்ரோத் மட்டும் தான் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற ஸ்மால் கேப்பில் பார்த்திங்கன்னா இதுதான் 2வது ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கிற ஸ்டாக்கு. அதாவது பேங்க்கு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் வளர்கிற ஸ்டாக்கில் போட்டால் தான் நமக்கும் க்ரோத்தோடு சேர்த்து நமக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதனால தான் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்கள். 40லேருந்து 80 ஆகிருக்கு. 80லேருந்து 160 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த குவார்ட்டரில் 160 ஆனிச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இயர் வேறு முடிய